மனம் ஒருநிலைப்பட்டா நீயும் சிவன் தான், நானும் சிவன் தான். மனம் ஒருநிலைப்படுறவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார். நார்மலா நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த யோக நிலை அப்படின்றத நம்ம அடைஞ்சிடலாம். இந்த உலகத்துல நீங்க எதையும் வென்றேன், இந்த உலகத்துல நான் போகாத மூளையே கிடையாது, சாதிக்காத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மனதை நிறுத்துறீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க உள் உணர்வு நீங்க உணர்த்துறது அத்தனையும் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செயலோட தியானம் எல்லா இடத்துக்கும் கிடைக்கப்படணும். சுவாச புரட்சி இதோட நோக்கம் தனி மனிதனுடைய ஒரு நல்ல செயலோட இருக்கப்படணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய சுவாசத்தை கவனிச்சு ஒரு நல்ல செயலோட இந்த தியானத்தை எடுத்துட்டு போகணும். இந்த தியானத்தோட அடிப்படை ஒரு மனிதனுடைய மனம் ஒருநிலைப்படுறது, அப்புறம் செல்ஃப் ரியலைசேஷன். இதுதான் நம்மளோட நோக்கம். இதுக்குள்ள ஒரு அறையில பல்வேறுபட்ட தமிழ்நாடு முழுக்க பல்வேறுபட்ட இடங்கள்ல, மலைகள்ல, காடுகள்ல, கோவில்கள்ல, நகரங்கள்ல, பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, இதெல்லாம் உள்ள இல்லாம வெளிகள்ல நிறைய மாணவர்களை வயது வித்தியாசம் இல்லாம சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் வீடுதோறும் தவம். ஒரு வீட்டுக்கு கதவு இருக்கோ இல்லையோ, ஒரு வீட்டுல தவம் இருக்கணும். அது இல்லைன்னா பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதை அடிப்படையா நினைக்கிறோம்னா, ஒரு அடிப்படையா கிராமத்துல இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் மாதிரியே எல்லா ஆசை, பாசம், இந்த கொண்டாட்டம் இதுக்குள்ளேருந்து வாழ்க்கையில நிறைய செயல்கள்ல சறுக்கி சறுக்கி விழுந்துட்டு, இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் லைஃப்ல எப்படி மாற்றத்தை சந்திச்சோம், எப்படி நம்மளுடைய அனுபவம் எப்படி வந்துச்சு, அப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்ட போது அதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கிட்ட வர்றவங்கள்ட்டையும் அதை பத்தி ஒரு கலந்துரையாடலா பேசணும், ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். ஒரு ஒரு நிகழ்ச்சி மாதிரி, ஒரு டிபேட் மாதிரி, ஒரு பேட்டி மாதிரி இல்லாம நம் மாணவர்களோட ஒரு எப்பயுமே ஒரு கலந்துரையாடல் எப்படி இருக்குன்னா, ஒரு இயல்பாக இருக்கிற உரையாடல் தேவைப்படுது. அந்த உரையாடலுக்கு தான் இப்ப வித்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாணவர்கள்ட்டையும் அவங்க உள்ள இருக்கிற புரிதல், அவங்க அந்த உலகத்தை ஒரு வியூல இருந்து பாக்குறாங்க. அது எப்படி என்ன மாதிரி செயல்கிறத பத்தி பேச போறோம். கேளுங்க என்ன வேணும். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யோகா, தியானம், ஆன்மீகம் இந்த மூணுமே ஒண்ணா இல்ல வேற வேறையா சார்? புரிதல் முதல்ல வந்து யோகா, தியானம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறார். இது ஒரு கலை. இந்த கலைக்குள்ள பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்கு. இப்ப அடிப்படையா என்னன்னா, ஒரு ஒரு கலை ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னா, ஒரு மனிதன் ஒருநிலைப்படுறது. இந்த ஒருநிலைப்பட்டுட்டானா அவன் உடல் எல்லாமே சொன்ன பேச்சு கேட்டு. இப்ப நீங்க படாதனாலதான் நீங்க ஏதோ ஒண்ணு தேடுறீங்க, ஏதோ ஒண்ணு போறீங்க. ஒருநிலைப்பட்டுட்டா என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க நிறுத்தி யோசிச்சு பாருங்க உங்க லைஃப. வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களை அறியாமலே ஒரு சத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த சத்தத்தை நிறுத்தி பாருங்க. ஜிம்முக்கு போலாமா, டான்ஸ் கிளாஸ் போலாமா, பாட்டு கிளாஸ் போலாமா, இந்த கல்லூரியில ஜாயின் பண்ணலாமா, அந்த கல்லூரியில ஜாயின் பண்ணலாமா, வேலையை இப்படி பண்ணலாமா, இல்ல இங்கெல்லாம் இன்டர்வியூ போலாமான்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் சத்தமா ஓடிக்கிட்டே இருக்கிறது. நிறுத்துனா நம்ம யாரு, நமக்கு என்ன வரும், நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ரூட் கிளியர். இப்போ அது யோகான்றது நம்ம மன தெளிவு அப்படின்னு நம்ம சொல்றோம், கரெக்டா? இது வந்து ஒரு பேர். உங்களுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ, அந்த மாதிரி பல கலைகளுக்கு பல பேர். இதோட எல்லா செயல் வடிவமும் எங்க வந்து ஒரு நிலையா வந்து நிக்குது அப்படின்னா, யோகா பண்ணாலும் மெடிடேஷன் பண்ணாலும் என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, ஒரு நிலை மட்டும்தான். இந்த ஒரு நிலைக்கு தான் ஒரு வயதானவங்க ஜிம்முக்கு போக முடியாது. அப்ப அந்த யோகா கலைய, அந்த சுவாசத்தை இதெல்லாத்தையும் அவங்க பயிற்சியா மேற்கொள்ளும் போது அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல்ல இருக்கிற நாடி நரம்புகள் எல்லாத்தையும் சுத்தி பண்றதுக்கு, அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, நல்ல எனர்ஜியா இருக்கிறதுக்கு, அவங்க அடுத்தடுத்த வேலையை செய்யறதுக்கு, ஒரு ஹாப்பியா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு செயல் செய்யறாங்க. இதை ஒரு யோகி ஆகப்பட்டவங்க நாங்க என்ன பண்றோம்னா, பேரா வைக்காம இதை ஒரே இடத்துக்குள்ள நீ ஒருங்கிணைத்து தியானத்தை எடுத்துட்டு வந்துட்டன்னா, நீ தனித்தனியா பேர் வைக்க வேண்டாம். அதுக்கான ரிசல்ட்ட பேரே இல்லாம கூட உனக்கான என்ன தேவையோ அது வேணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பேர் தேவையில்ல, பேர் முக்கியம் கிடையாது. ஒரு பிராண்டு தானே இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியம்பாங்க. நான் அந்த பிராண்டே உடைக்கணும்னு நினைக்கிறேன். பிராண்டே இல்லாம குவாலிட்டி இருந்தா கடைக்கு போர்டே இல்லாம சாப்பிட வர வைக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் செயல். இப்ப யோகா
மெடிடேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, தியானங்கிறது அடிப்படையா ஒரு தலைவன்னு வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் கிளை தான். இந்த தியானத்துக்குள்ள எல்லாமே கிடைச்சிடும். இந்த தியானம் பழகுறவங்க ஒரு பாட்டு போட்டிக்கோ, ஒரு டான்ஸ் கிளாஸுக்கோ, ஒரு ஜிம்முக்கோ தனி ஸ்பெசிஃபிக்கா போக வேண்டியதில்ல. போகாமலேயே அவன் உடலுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிடும். இப்ப தலைவனாக ஒருத்தன் மாறிட்டான்னா, அவனுக்கு தேவையானது அவனோட பாதை கிளியர். அப்ப தலைவனா எவன் மாறுவான் அப்படின்னா, மனம் ஒருநிலைப்படுறவன் தலைவனா மாறுவான். தலைவன் அப்படி மீன்ஸ் என்னன்னா, இந்த உலகத்திலேயே சிவனை தான் தலைவன்பாங்க. ஏன் சிவன்னா, சிவனை ஒரு உருவமா கடவுளா காட்டுறாங்க. அது இல்ல, அது ஒரு எனர்ஜி. மனம் ஒருநிலைப்பட்டா நீயும் சிவன் தான், நானும் சிவன் தான். மனம் ஒருநிலைப்படுறவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது சிவம்னு பேரு. நாளைக்கு மனம் உங்களுக்கு ஒருநிலைப்பட்டு மனமே இல்லாம நீங்க ஒரு வேலை செய்ய வந்தீங்கன்னா, நீங்களும் தலைவன் தான், நீங்களும் சிவன் தான். ஒருத்தர் தொடர்ந்து பிராணாயாமம் செஞ்சுட்டு வந்தா, அவங்க உடல் அளவிலும், மனதளவிலும் எந்த மாரி மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க? அதுதான் இதோடைய செயல் வடிவம் என்னன்னா, ஒரு காலகட்டத்துல இது எல்லாமே ஒரு செயல் வடிவமா கலையா கொடுத்தாங்க. ஆனா இத ப்ராப்பரா, ரொம்ப ப்ராப்பரா இருக்கிற யோகிகள் இத வந்து கொடுக்கல. அவங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதி தான் வச்சாங்க. இத இத வந்து அவங்க கிளாஸா கொடுக்கல. யார் கிளாஸா கொடுத்தாங்கன்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வர்ற டீச்சர் மாதிரி கொஞ்சம் அதை படிச்சவங்க, அதுக்குள்ள தியானம் பண்ணவங்க தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப நாங்க இத டீச்சிங்கா கொடுக்கல. இத ஒரு அனுபவமா அப்படியே அவங்கள எப்படி தயார் பண்றது, அவங்கள எப்படி எடுத்துட்டு வர்றதுங்கிறது தான் பார்க்கணும். அப்ப எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்னா, போதனை பண்றதுங்கிறது, நான் ஒரு பாடம் எடுக்கிறேன்னா, நான் ஒரு போர்டு வச்சுட்டு எழுதுவேன். அப்ப உங்களுக்குள்ள சொல்லி 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 ஒரு விஷயத்த உங்களை வந்து தூண்டி ஒரு இன்டென்ஸ்ல உங்களுக்கு கொண்டாடுவேன். இப்படித்தானே ஒரு செயல் இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களை போய் படிக்க வைப்போம். ஆனா தியானம் அப்படி இல்ல. என்கிட்ட இருக்கிற தியானத்துல பெற்ற ஆற்றலை, சக்தியை உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். அந்த வடிவத்தை கடத்துவேன். அதுதான் உரையாடல். அந்த உரையாடலுக்குள்ள என்கிட்ட இருந்து இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அங்க ஷேர் பண்ணப்பட்டுச்சுன்னா, உங்களுக்குள்ள இருந்து ஒரு புது பாதையும், ஒரு புது வெளிச்சமும், இந்த தியானத்துக்கான ஒரு பரிணாமத்தை நீங்க தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்குவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற இந்த சுவாச பயிற்சிக்குள்ள எல்லாம் போக மாட்டீங்க. அப்ப இந்த சுவாச பயிற்சியே ஒரு மனிதனுக்கு எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி கையாளணுங்கிற செயலெல்லாம் நீங்க கத்துக்குவீங்க. இப்ப இந்த சுவாசத்தையே தொந்தரவு பண்ணக்கூடாது, சுவாசத்தை கவனித்தல் அப்படிதான் நம்ம சொல்லித்தரோம். நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கிறோம். இப்ப சுவாசத்தை கவனிக்கிறதுக்கோ, சுவாசத்தை இந்த மாதிரி பண்றதுக்கு பல கலைகள், பல குருமார்கள் இருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அது இல்ல. நம்மளுடைய அனுபவத்திலிருந்து இந்த சுவாசத்தை ஒரு மனிதன் பல்வேறு விதமா கையாளலாம். ஆனா எந்த முறையில கரெக்டா கையாளணும் அப்படிங்கிறத தாண்டி ஆன் ஸ்பாட்ல லைவ்ல நம்ம ஒண்ணு பார்த்ததை மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது மிக சரியா இருக்கணும்னு நம்ம வந்து இத கொடுக்கணும். சரி, இப்ப சொன்னீங்க இல்லையா? இப்போ நார்மலா நம்ம மனத ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னாலே நமக்கு அ அந்த யோக நிலை அப்படின்றத நம்ம அடைஞ்சிடலாமா? இல்ல இல்ல, இந்த மாதிரி கேள்விகளே சரியான கேள்வி இல்ல. ஏன்னா மனத ஒருநிலை அடைய வைக்கிறதுக்கு அவ்வளவு சாத்தியம், அவ்வளவு சாமானியம் கிடையாது. மனத கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாட்டுல கொண்டு வருது. இந்த யோக நிலையில இதை அடைஞ்சிடலாமா அப்படிங்கறதெல்லாம் சரியான ரைட் கேள்வி கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாம் இல்லை. அத கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைய பிறந்தோன்னா நான் அப்பாவாயிடலாமா, ரெண்டு குழந்தைய வளர்த்தரலாமா, என் குழந்தைய இந்த உலகத்துல பெரிய ஆள் ஆக்கிடலாமா, நீங்க கேள்வி கேட்டா அது என்ன மாதிரி இருக்கும்? இப்ப நீங்க தியானத்துக்கு வர்றவங்க, தியானத்துக்கு புரியல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இதுதான் இருக்கு. இது இருக்கக்கூடாது. மனதெல்லாம் நிறுத்த முடியாது, மனதை குறைக்க முடியும். அந்த மனதோட போக்கு என்ன, செயல் என்னங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும். இப்ப நீங்க அங்க இருக்கிறீங்க, இப்ப என்ன பார்த்து நீங்க ஒண்ணு கவனிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தியானங்கிறது உங்களையே நீங்க கவனிக்க, உங்களையே நீங்க ஸ்டடி பண்றது. இந்த உலகத்திலேயே எல்லாமே படிப்புல இருந்து இங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ஆப்போசிட்டாவே இருக்கு. எதிர்ல கவனி, எதிர்ல கவனின்னு தான் இருக்கு. உன்னை கவனின்னு கம்மியா இருக்கு. உங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் நீங்க தான் களத்துல இருந்து வேலை செய்ய போறீங்க. புரியுதுங்களா? அப்ப களத்துல இருந்து வேலை செய்யறவன் தன்னை கவனிச்சாதான் அவன் ஸ்ட்ராங்கா நிற்பான். ஒரு மரம் ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு மரம் நல்ல தன்மையில இருக்கணும். அப்பதான் அந்த மரத்துக்கிட்ட உட்கார முடியும், ஒரு வேலை செய்ய முடியும்.
ஒரு செயல் நடக்கும். அதனால முதல்ல நாம ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை எதுக்குன்னா நம்மள ஸ்டடி பண்றது. அப்ப மனம்ங்கிறது ஒண்ணு இருக்கா? அது எப்படி இருக்கு? ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச, ஒரு எம்டி படிச்ச டாக்டர் மனம்னா என்ன அப்படின்னு உங்கள்ட்ட கிளாஸ் எடுப்பாரா? உடலை பத்தி தத்துவமா தெரிஞ்ச எத்தனையோ நரம்பியல் டாக்டர்கள்லாம் இருக்கிறாங்க. உங்ககிட்ட நீங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு உரையாடல் நடத்தியிருக்காங்களா? நடத்த மாட்டாங்க. அப்ப இது மக்கள்கிட்ட யாரு நடத்தப்படணும்? ஒரு உடலுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை பத்தி யாருதான் பேசி தெரிஞ்சுக்கிறது? நம்ம தந்தை பேசுறாரா? நம் தாய் பேசுறாங்களா? இது நம்ம எப்படிதான் இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடத்தப்படும்? அப்ப இது தெரிஞ்ச ஒரு குருமார்கள் பேசும்போது அங்கேயும் கடவுள் கலர் அடிச்சிட்டாங்க, மதத்தோட பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயும் நிறைய குருமார்களுடைய போட்டி இருக்கு, நிறைய சவால் இருக்கு. அப்ப ஒரு கலையை கத்துக்கிறவங்க, ஒரு தியானத்துக்குள்ள இருக்கிறவங்க, ஒரு குருவை ஃபாலோ பண்றவங்க, அவங்க அடுத்த விஷயத்தை பற்றி புரிதலோ தெளிவோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அடிப்படையா நீங்க இருக்கிறீங்க, என்ன விட்டுருங்க. ஒரு தியானம்னா அடிப்படையா என்னன்னா, மனம்ங்கிறது நிக்காத, என்ன பிரேக் அடிச்சாலும் நிக்காது. எந்த வண்டியை பிரேக் அடிச்சாலும் நின்றும். ஒரு உலகத்திலே பிரேக் அடிச்சு நிக்காத ஒரே வண்டி எதுன்னா மனம். சாக போற 5வது நிமிஷம் வரைக்கும் கூட அந்த மனம் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த நாட்டாளுற ராஜாவுக்கு இதான் கதை. நீங்க யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம், எந்த பல்கலைக்கழகத்துல வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய கோல்டு மெடல் வேணாலும் நீங்க வாங்கியிருக்கலாம். இந்த உலகத்துல எத்தனை முறை வேணாலும் நீங்க சிறந்த மனிதன்னு பேர் எடுத்திருக்கலாம். ஆனா மனதை உங்களால் நிறுத்த முடியாது. மனதை உங்களால வெல்ல முடியாது. இந்த உலகத்துல நீங்க எதையும் வென்றேன், இந்த உலகத்துல நான் போகாத மூளையே கிடையாது, சாதிக்காத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மனதை நிறுத்துனீங்களான்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட பதில் இருக்கு. அந்த மனதை பற்றி புரிதல் என்ன இருக்குன்னா அது இருக்கு. ஒரு 10 நாவல்ல இருக்கிற புத்தகங்கள், நம்ம பிலாசபில இருக்கிற தத்துவங்கள்ல இருக்கிற கிரேக்க தத்துவங்கள், பல தத்துவங்கள்ல வேணா எடுத்து படிச்சுட்டு அதை நிறுத்துறதுக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆய்வுகள் வேணா பேசலாம். அப்ப அடிப்படையா நீங்க இருக்கும்போது அந்த மனம்னா என்ன, உடல்னா என்ன, தியானம்னா என்ன, கடவுள்னா என்ன, சித்தர்கள்னா என்ன, அப்ப ஒரு குரு கிட்ட பார்த்து ஒரு உரையாடல் நடத்திட்டு நீங்க வீட்டுல போய் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்றீங்க. அடுத்தது உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் தொடக்கும் போது அங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா, குரு நான் இல்ல, கடவுள் நான் இல்ல, சித்தர் நான் இல்ல. அங்க என்ன வரும் உங்களுக்குன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க யாருன்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யோக நிலைன்னு ஒண்ணு சொல்றாங்க. அதோட முக்கியத்துவம் என்ன? அத அடைஞ்சவங்க யாரு? அது எப்படி அடையலாம் அப்படின்றது எனக்கு தெரியணும் கேட்கிறேன். இது அடைஞ்சவங்க யாரு, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதோட வேலைய கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாதான் இதோட பத்தி தெரியும். இதை பத்தி ஒரு புரிதல் ஏற்படும். நீங்க ஒரு கல்லூரிக்கு போகும்போது அந்த கல்லூரியில அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வெளியில வந்த அத்தனை பேரும் சாதிச்சவங்களை பத்தி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு இன்ஸ்பயர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு மேலே. அந்த மாதிரி தியானத்துக்குள்ள நீங்க தியானம் பழக வந்துட்டீங்கன்னா இது ஒரு வேர்ல்டுங்கிறது அப்பதான் தெரியும். ஒருத்தர் கிடையாது, பல லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க ஒரே ஒருத்தர் இதுக்குள்ள இருந்து என்ன பண்ணாருன்னு கேட்கறது இல்லை. புதையல் புதையலாக இந்த பாரத தேசத்துக்குள்ள கிடக்குறாங்க, புதையலா கிடக்குறாங்க. அப்ப இது ஏன் மக்களுக்கு தெரியலன்னா, இந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க வர்றது இல்லை. இந்த வேர்ல்டை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு 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 சந்தோஷமா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி பாக்குறாங்க. ஒரு பெரிய விசேஷம் சிவராத்திரி மாதிரி ஒரு நாள் கூடுறாங்க, ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு தியானத்தை மேற்கொள்றாங்க. இல்லைன்னா போய் ஒரு செல்போனை இல்ல ட்ரெஸ் உடை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சரண்டர் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு மாசம் 15 நாள் 20 நாள் ஒரு ஆசிரமத்துக்குள்ள இருந்து தன்னையே ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயல்பா வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. இந்த மாதிரி இருந்தா அந்த புரிதல் ஏற்படுது. இப்ப நாம தியானம் பண்றோமா, தியானமா வாழ்றோமான்ற. நான் தியானம் பண்ணல, தியானமா வாழ்றேன். ஆனா ஒரு மனைவி, குழந்தை, குடும்பம், உறவு எல்லா வேலையும் செய்யறேன். ஆனா தியானமா வாழ்றேன். காட்டுக்குள்ள போய் இல்ல, மரத்துக்கு மேல போய் உச்சாணி கொம்புல போய் உட்காரல, சிவன் சிலைக்கு கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கல, இயல்பாதான் இயங்குறேன். அப்ப இந்த செயலுக்குள்ள வரணும்னா முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை முதல்ல உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப தியானம்ங்கிறத கத்துக்கிறத தாண்டி, தியானம்ங்கிறது என்ன பொருள் அப்படின்னா, ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு உபதேசம் கிடைக்குது. அந்த உபதேசம் என்ன கிடைக்குதுன்னா, நீ அதை பெற்றுட்டு வந்து பல நாள் உன்னையே நீ ஆராய்ச்சி பண்ற. அந்த ஆராய்ச்சியில அங்க தெளிவு என்ன கிடைக்குதுன்னா, நீ தெளிவடைகிற. அவ்வளவுதான். நீ குருவாகிற, கடவுளை பார்த்த,
சித்தர்களை பார்த்தா நீ பெரிய டீச்சிங் பண்ண போறது இல்லை, அங்க நீ தெளிவடையுது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்க என்ன தேவைன்னா தனி தெளிவு தான் தேவை. தியானம் வந்து அப்ப குரு இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு ஆசிரியர் இல்லாம கல்வியை கத்துக்கும் போது கொஞ்சம் போரிங்கா தானே இருக்கும். அதுக்கான ஒரு செயல் வடிவமா தானே இருக்கும். ஆசிரியருங்கிறது என்ன சொல்றாருன்னா, அவர் படிச்சத இங்க பாடத்திட்டமா இருக்கிறத அதை போதனையா உங்கள்கிட்ட கொடுக்கிறது. அதுக்குள்ளயும் தனிப்பட்ட முறையில அவருடைய செயல் வடிவத்தையும் உங்ககிட்ட கொடுக்க முயற்சி பண்றாரு. அப்ப அது மாதிரிதான் ஒரு குரு என்பது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஒரு மாணவனுக்கு கொடுக்குறாரு. அப்ப பாதுகாப்பாவும் நீ பயப்படாத, இந்த தியானம்ங்கிறது என்னமோ நினைக்காத, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும், 10 நாள் இப்படித்தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், அப்புறம் போப்பா உனக்கு அதுக்கான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்றும். அதே மாதிரி அவன் ஸ்டெடியா ஃபர்ஸ்ட் தியானம் பண்றதுக்கு அவருடைய அந்த செயல், அந்த வடிவம் அது எது அப்படின்னா, அவரு தியானத்துல ஒண்ணு பட்டிருக்காரு, ஒண்ணு பார்த்திருக்கிறாரு, ஒண்ணு கிடைச்சிருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறாரு. அதை காற்று வடிவமா, அதுதான் வெப்பம் அப்படிங்கிறோம், அதுதான் தீட்சைங்கிறாங்க, அதுதான் ஆசீர்வாதங்கிறாங்க. அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம் தீட்சையா இருக்கும். அது அவர் பெற்று ஒரு தேனீக்கள் போய் அப்படி தேனை எடுத்துட்டு வந்து சேகரிக்குது. அந்த மாதிரி தியானத்துக்குள்ள ஒரு விஷயத்த அவர் வச்சிருந்ததை மாணவர்களுக்கு அதை கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த தியானத்தை மேற்கொள்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப குரு என்ன பண்றாருன்னா, ஒரு மாணவனை புஷ் பண்ணி போறதுக்கு ஒரு வழி காட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த மாணவன் என்னன்னா இண்டிபெண்டா போறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். இந்தியா மாதிரி நகரத்துல நிறைய மாணவர்கள் தனித்துவமா போக மாட்டாங்க, குருவை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. அந்த பக்தி அடிப்படையில இல்ல குரு மேல இருக்கிற அந்த செயல் வடிவத்திலேயே நிக்கிறாங்க. ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளுணர்வு கேட்டு அது அதுபடி செயல்படணும், தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில டைம்ல அது ஃபெயிலியர் ஆயிடுது சார். அது எப்படி நான் நான் தொடங்குற செயலை எப்படி சரி பண்றது? இப்ப நம்ம முதல்ல உள் உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சொல்றத உணர்றது. இப்ப 100% உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்றீங்களா அப்படின்னா, உங்க உள் உணர்வு நீங்க உணர்த்துறது அத்தனையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அங்கேயே ஜெயிச்சிட்டீங்க. அதுல எத்தனை தோல்வி இருந்தாலும் அதுக்கான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து அந்த எதெல்லாம் தோத்துச்சோ அதெல்லாம் வெற்றி அடையறதுக்கும் ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த உள் உணர்வை சரியா உணர்த்துறதா யாருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை. உங்களுக்கு உள் உணர்வு ஒண்ணு உணர்த்தி இருந்தா கூட அதை நீங்க ஸ்டடி பண்ணாம பக்கத்துல இருக்க நண்பர்கிட்ட இன்னொரு ஐடியா கேட்டுருவீங்க, ஒரு ஆப்ஷனா வச்சுக்குவீங்க. ஏன்னா அதுதான் கிளாரிட்டி இல்லாத மனித வாழ்க்கையில இருக்கு. அப்ப உள் உணர்வுகள் நீங்க உள் உணர்வு உணர்த்தி ஏதாவது ஒண்ணுதான் போய் ட்ரை பண்ணி தோக்குறீங்க. அது முழுக்க முழுக்க அதுக்குள்ள நீங்க கிளாரிட்டியா தோத்த விஷயத்த கூட நீங்க முழுதா எடுத்துட்டு போய் செஞ்சிருக்க மாட்டீங்க. அரையும் குறையுமா எடுத்துட்டு போய் ஏதோ செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படிதான். எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் இருக்கு. படிப்புல இருந்து வேலையில இருந்து எல்லா விஷயத்துக்குள்ளயும் அந்த பியூரா ஒருத்தரால செய்ய முடியல. இப்ப தியானத்துக்குள்ள எங்க கிட்ட இருந்து என்னன்னா பியூரா செய்யறோம். முதல் இன்டென்ஸ் என்னன்னா, நாங்க உள்ள இருந்து ஒரு விஷயம் உணர்ந்தாதான் அடுத்த ஸ்டெப்பே வைப்போம். நான் வைக்கிற ஒரு ஸ்டெப்பு கூட எனக்கு உணர்த்தினாதான் ஸ்டெப் வைப்பேன். என் கால் நடக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். வைக்கணும் அப்படின்னா தான் வைப்பேன். இல்லைன்னா வெயிட் பண்ணுவேன். நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. நான் சில இடங்களுக்கு போயிடுவேன், சில குகைகளுக்கு, சில மலைகளுக்கு. காத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். காத்திருப்பேன். போகலான்னு அனுமதி வந்தா மட்டும்தான் போகும். அங்க கடவுள் வரல, யாரும் வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டடி பண்ணதுனால இப்ப என்னுடைய உள் உணர்வை உணர்ந்து உள்ள இருக்கிற செயலை உணர்ந்ததுனாலதான் அந்த செயல். சார் அப்போ தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட உள்ளுணர்வு சில விஷயங்கள் சொல்லுது அப்படின்னா, அது நம்ம சரியா தப்பா அப்படின்னு எப்படி சார்? இல்ல நீங்க அப்படி ஒரு செயல் வடிவம் இல்லை. உங்களுக்கு ஒரு உணர்வு சொல்லுது இல்ல, அதை நீங்க ஒருவேளை எடுத்து அதையே யாருக்கிட்டையும் டிஸ்கஷன் ஐடியா பண்ணாம செஞ்சு பார்த்துட்டே வாங்க. அதுல என்ன மாற்றம் இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். நீங்க வேணா நாளையில இருந்து ட்ரை பண்ணி வேணா பாருங்க. நீங்க எத்தனைதுல தோத்துற போறீங்க? இல்ல சார், ஏற்கனவே மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கும்போது, நம்ம அந்த உள்ளுணர்வு சொல்றத நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு கேட்கிறேன். குழப்பங்கிறது எது சொல்றீங்க? இப்போ அந்த ஒருநிலைப்பாடு இல்லாம பல விஷயங்கள் அலைப்பாயும்போது, என்னுடைய உள்ளுணர்வு ஒண்ணு சொல்லுது. அத நான் சீரியஸா எடுத்துப்பேன். நீங்க வெளி உணர்வுகள் அப்படிங்கிறது எதுன்னா, உங்க அப்பாவோ உங்க நண்பர்களோ கொடுக்குற ஐடியாவோ, இல்ல மார்க்கெட்டிங்ல இல்ல ஆன்லைன்ல இருக்கிற எழுதப்பட்டிருக்க குரலா கொடுக்கப்பட்டிருக்க விஷயத்தை தான் வெளியிலேருந்து கிடைக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு வேலை செய்றீங்க.
அதுல எல்லாத்துலயும் நீங்க சக்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 140 கோடி பேத்துல ஒரு குறைந்தபட்சம் 70 கோடி பேராச்சும் வேற மாதிரி இருந்திருக்கணுமே. இல்லையே. அப்ப உள் உணர்வை ஒருத்தன் கேட்டு இருந்தானா அங்க தோத்து இருந்தாலும் அவனாலதான் அவன் தோக்குறான். அங்க தோக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறத தாண்டி அங்க ஒரு பெரிய புரிதல் ஏற்படுங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு பெரிய செயல் இருக்கு. அதோட சேர்ந்து தியானம் பண்ணும்போது அதை இன்னும் கிளாரிட்டியா உருவாக்கி கொடுக்கும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் செயல். நான் தான் சொல்லிட்டேன். இந்த தியானத்துக்குள்ள இருந்து நம்ம கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டதுன்னா, இந்த முடி கூட எதுக்கு? இந்த முடியை வெட்டாம வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கிறோம்னா, சாமியார் கிடையாது. இதெல்லாம் உயிர் சக்தி. இதுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. இதுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கு. அதெல்லாம் உணராம தான் போய் சலூன் கடையில வெட்டி தள்ளிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக உலகம் வந்து தியான நிலைக்கு போறதுல இருந்து நம்மள தடுக்குதா? ஒரு தனி மனிதன் தன்னை உணர மாட்றான். வெளியில பாக்குறதுனால அவனுக்கு பாக்குறதெல்லாம் அழகா இருக்கு. அதுதான் நிஜமா இருக்குன்னு போய்க்கிட்டே இருக்கு. நீங்க என்ன நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, யாரு கையே பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரு கையும் பிடிக்காதீங்கன்னு நினைக்கிறேன்.